பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக தாங்க பார்க்க போகிறோம். காலையில் இருந்து இட்லி கடை வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு குழந்தைங்க தாங்க குளிப்பாட்டி ரெடி பண்ணி விட்டேன். ஏன்னா குழந்தைங்க குளிச்சிட்டாலே நம்ம வீட்டில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க கிளம்பிருந்தா தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டே கிடைக்கும்ல. அதனாலே என் குழந்தைங்க 2 பேருக்குமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டு அவங்கள பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ரெடியானதுமே என்கிட்ட கேட்டது பட்டாசு நான் போய் வெடிக்கட்டுமான்னு. சரி அவங்க ஆசையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பட்டாசு வெடிக்கிற கேப்குள்ளேயே நான் வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பட்டாசு வெடிச்சு முடிச்ச கையோடு வந்து சாமியும் கூப்பிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஈவினிங் ஆனவொன்னே நான் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிட்டு நம்ம மாவாளி சுத்த போகிறதுக்காகவே இன்னைக்கு வேக வேகமாக கிளம்புனாங்க. மழை நின்னப்பாடாவே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல மழையிலாவது நம்ம மாவாளி சுற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே வெறி ஆயிடுச்சு. அதுக்காகவே சீக்கிரமா போய் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் மாவாளி சுத்த ஆரம்பிச்சோம். என்னதான் மழை பெஞ்சிருந்தாலும் ஈரமா இருந்தாலும் அது சுத்தும் போது வேற லெவல்ல ஃபீல்ல நல்லாவே வந்து நெருப்பு பயங்கரமா கொட்டுச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா மறுபடியும் நம்ம சுஜன் லட்சம் பட்டாசு வெடிக்கணும்னு சொன்னாங்க. சரி குழந்தைங்க கூடவே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிக்கலாமே நானுமே சேர்ந்து குழந்தைங்களோட குழந்தையா மாறி ரொம்பவே விளையாட ஆரம்பிச்சேன். நீங்க கூட இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்க குழந்தைங்களா மாறி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.